எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல அடுத்த டாபிக்கை பார்க்க போறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வித் கோட் எக்ஸ்பிளனேஷனோட டிஃபரன்ஸ் எல்லாம் காமிப்பேன். ஸோ அதனால கண்டினியூஸா வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா அது ஒரு ஐடென்டிஃபையர். அதுக்குள்ள ஒரு பர்டிகுலர் டேட்டாவையோ ஒரு வேல்யூவையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த வேரியபிள் யூஸ் ஆகும். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃபர்தரா ஃபியூச்சர் யூஸ்ல நம்மளால கோடிங்ல அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு தான் வேரியபிள் பர்பஸா யூஸ் ஆகுது. ஸோ அப்போ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு 3 வேஸ் இருக்கு. வேர் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ணலாம், லெட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணலாம், கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கீவேர்டு. இந்த 3 வேல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ டிக்ளேர் பண்றதுக்கு இந்த 3ல ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப இங்க ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். வேர்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளால ரீடிக்ளரும் பண்ணிக்க முடியும், அதே நேரத்துல அந்த வேரியபிளை ரீஅசைனும் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருப்போம். லெட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளால ரீடிக்ளர் பண்ண முடியாது, ஆனா அதே இது அந்த வேல்யூவை ரீஅசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே இப்ப நம்ம கோடுக்குள்ள பார்த்துட்டு அடுத்த டாபிக் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிளை கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எப்பயும் போல விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கோங்க. நான் இங்க ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். HTML ஃபைல் நேம் வந்து வேர் அண்டர்ஸ்கோர் நியூன்னு கூட வச்சுக்குவோம் .html. ஓகே. ஸோ அப்போ இதுல நான் HTML நார்மல் HTML உடைய ஸ்ட்ரக்சரைஸ்டு கோடு. ஸோ இதுல நான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்க. ஸோ இதை போர்டரை போட்டுப்போம். ஸோ அப்போ இங்க உள்ள வந்து H1ல example for variable and operators. ஓகே. சோ இத ரன் பண்ணி பார்க்கிறதுக்கு இத ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்துருவோம். சோ அப்ப இதுதான் இப்ப நம்ம ரன் பண்ணி இருக்கக்கூடிய கோட். இத பக்கத்துல மினிமைஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே. சோ எனக்கு ஒரு JS ஃபைல் தேவை, அதனால JS ஃபோல்டர்ல வச்சு சரி பாருங்க JS ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியூ ஃபைல் கொடுங்க. ஸோ இதுல வேர் அண்டர்ஸ்கோர் new.js ஒரு JS ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் என்னோட நீடட் கண்டென்ட்லாம் பண்ணிட்டு இப்போ பாருங்க இப்போ நம்ம கோட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா JS ஃபைல்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். வேர்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி வேரியபிள் நேம் வந்து channel underscore infoன்னு வச்சுக்கிறேன். channel underscore info அதுக்குள்ள techie world அப்படின்னு போறேன் ஒரு டெக்ஸ்ட். ஓகே. ஓகே. ஸோ அண்ட் தென் லெட் இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்கு நான் HTML-ல நான் என்ன பண்றேன் பாருங்க. HTML-ல சேனல் நேம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு H2 டேக் யூஸ் பண்றேன். அந்த H2 டேகுக்கு ஒரு ஐடி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஐடியில நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ch underscore நேம்னு ஒரு ஐடி நம்ம வச்சுக்கிறது தான். ஸோ இப்போ ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் சேனல் நேம் மட்டும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் இங்க நான் இருக்கக்கூடிய இந்த வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூவை டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ பொதுவா ஜாவாஸ்கிரிப்ட்ல அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்கு console.log அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சாரி console.log அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால பண்ண. ஆனா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா பிரவுசரோட கன்சோல் விண்டோல அதாவது இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இங்க கன்சோல் விண்டோ வரும், இதுல அவுட்புட் வரும். சரியா? சோ நமக்கு அப்படி வேணா எனக்கு இந்த HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்ப இங்க ஒரு சேனல் நேம்னு ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் டேக், அந்த ஹெட்டிங் டேக் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க வந்துட்டு டாக்குமெண்ட் அப்படின்னு போட்டு .get element by id போட்டு என்ன ஐடி அங்க நம்ம வச்சிருந்தோம் H2ல ch underscore name. சோ அப்ப இந்த ஐடி டாட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இன்னர் HTML அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு இதுல நான் என்ன வரணும்னு நினைக்கிறேனோ அதை இப்ப இங்க எனக்கு techie world அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். சோ அது எந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு channel underscore info அந்த வேரியபிள் நேமை இங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செமிகோலன் வைங்க. இப்ப இது நமக்கு டிஸ்பிளே ஆகல. சோ என்ன அப்படிங்கறத இப்ப கன்சோல் விண்டோல எது எரர் காமிக்குதா? நோ இஷ்யூஸ்.
சோ அப்ப ஏன் டிஸ்ப்ளே ஆகல அப்படின்னா நான் இங்க JS ஃபைல் தனியா கிரியேட் பண்ணி HTML ஃபைல் கிரியேட் பண்ணி இது ரெண்டையும் நான் லிங்க் பண்ணல. சோ இது ரெண்டையும் லிங்க் பண்றதுக்கு எனக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் சோர்ஸ் எங்க இருக்குங்கிறத கொடுக்கணும். சோ JS ஃபோல்டருக்குள்ள var_new dot இதுதான் என்னுடைய பாத். இப்ப பாருங்க வந்திருக்கும் சேனல் நேம் டெக்கி வேர்ல்ட் அப்படின்னு வந்துருச்சா. சோ இது var வேரியபிள் யூஸ் பண்ணி அடுத்து அதுவே letன்னு ஒரு வேரியபிள் letங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அந்த வேரியபிள் நேம் வந்து owner_nameன்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப இதுல என்னுடைய நேம் இந்த சேனலோட ஓனர் நேம் வந்து விஸ்வநாதன். ஓகேவா. சோ அப்ப இதே மாதிரி நான் இத டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கிறதுக்கு நான் அகைன் ஒரு இதே இதை அப்படியே காப்பி பண்ணி கூட நம்ம போட்டுக்குவோம். சோ ஓனர் நேம் so h2 id ow name id வந்து ஒரே id எல்லா எலிமெண்ட்டும் இருக்கக்கூடாது, டிஃபரண்ட் id இருக்கணும். அப்படினாதான் அதால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். சேம் id இருந்துச்சுன்னா அதால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இதுல நான் என்ன டிஸ்ப்ளே பண்றேன் அப்படின்னா அந்த ஓனர் நேமை இங்க டிஸ்ப்ளே பண்றேன். சோ அப்ப எப்படி நடந்துட்டு புரியுதா. ஓகே, அடுத்து மூணாவது என்னது, கான்ஸ்ட்ங்கிற கீவேர்ட். ஆக்சுவலா கான்ஸ்ட்ங்கிறது கான்ஸ்டன்ட், எப்பெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ தேவைப்படுதோ அப்ப இதை யூஸ் பண்ணணும். சோ இப்ப பைங்கிறது நம்ம தெரியும் 3.14 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. சோ அதை நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இதை டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கணும் நம்ம அவசியம் இல்ல. இப்ப இதுக்கு இதை கிரியேட் பண்ணிக்கனா இந்த மூணுக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் இங்க நான் கிரியேட் பண்ண channel_info அப்படிங்கிற வேரியபிள நான் திரும்பவும் என்னால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரீடிக்ளேர் பண்ணிக்க முடியும். ஐ கேன் ரீடிக்ளேர், இது அலோவ் பண்ணும், எந்த எரரும் வராது. அதே நேரத்துல அதை ரீஅசைனும் பண்ணிக்க முடியும். இதுக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட் channel_infoல என்ன வச்சிருக்கேன், டெக்கி வேர்ல்ட்னு வச்சிருக்கேன். இப்ப வெறும் டெக்கின்னு கொடுக்குறேன். ஐ கேன் ரீஅசைன், இங்க அவுட்புட் மாதிரி இருக்கும். சோ அததான் வேர்ங்கிற கீவேர்ட் வந்து ஆனா ஓல்டு மெத்தடாலஜி, அது ஓல்டு வெர்ஷன்ல இருந்தது. இப்ப வரக்கூடிய எல்லா வெர்ஷன்லயுமே லெட் யூஸ் பண்றதுதான் பெட்டர் சாய்ஸ். சரியா. சோ அப்ப வேர்ங்கிற கீவேர்ட கிரியேட் பண்ணக்கூடிய வேரியபிளை ரீடிக்ளரும் பண்ண முடியும், ரீஅசைனும் பண்ண முடியும். அதுவே let owner letங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அந்த letங்கிற கீவேர்ட்ல owner_name equal to விஸ்வநாதன் வச்சிருக்கேன். அதை நான் இப்ப விஸ்வான் மாத்துறேன். இது பாசிபிள், ரீஅசைன் பண்ண கூடும். ஆனா அதுவே அதை நான் என்ன பண்ண முடியாது, ரீடிக்ளேர் பண்ண முடியாது. which means இப்ப இந்த இடத்துல நான் திரும்ப அந்த கீவேர்டை போட்டு பண்ண முடியாது. இங்க எரர் காமிக்குதா உங்களுக்கு. சோ இந்த எரர் பாத்தீங்களா, cannot redeclare block scoped variable அப்படின்னு. சோ அப்ப let கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா அதை திரும்ப ரீடிக்ளேர் பண்ண முடியாது, பட் we can reassign. ஓகேவா. ஓகே, சோ இப்ப இது ஒரு மெத்தடாலஜி. இப்ப அதுவே இந்த கான்ஸ்ட் அப்படிங் pi equal to 3.14 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கா. சோ இப்ப நான் pi அப்படின்னு கொடுத்துட்டு 2 அப்படின்னு கொடுக்குறேன். இங்க எனக்கு அவுட்புட் எதுக்குமே வரல பாருங்க. ஏன் வரல அப்படின்னா இப்ப ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்ல போய் இந்த மாதிரி எரர்ஸ், ஒரு சில நேரம் எரர்ஸ் இங்க கன்சோல் விண்டோல பண்ணுவோம். இந்த கன்சோல் விண்டோல பாருங்க, அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வருதா. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆக்சுவலா pi அப்படிங்கிற வேரியபிள் வந்து கான்ஸ்ட் கீவேர்டை யூஸ் பண்ணிருக்கீங்க, அது ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள், அதோட வேல்யூ உங்களால மாத்த முடியாது அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். சரியா. சோ இதுதான் வேரியபிள்ஸ்ல ஒரு வேரியபிள், அது ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணணும், 3 வேஸ், அது ஒவ்வொன்றுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத காமிச்சிருக்கேன். இப்ப அடுத்த டாபிக் போவோம். சரியா. சோ அப்ப இதுல அடுத்து பார்க்க போறது என்னன்னா டேட்டா டைப்ஸ். சோ அப்ப டேட்டா டைப் பொதுவா என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு டேட்டாவுடைய டைப், வாட் இஸ் த டைப் ஆஃப் தட் டேட்டா, அந்த டைப் என்னங்கறத சொல்றது. சோ டேட்டா டைப்பை ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம எக்ஸ்பிளிசிட்டா டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் PHP, ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தான் இது எல்லாமே என்னதுன்னா ஒரு டைனமிக்ல. சோ அதுல நம்ம இது என்ன டேட்டா டைப், சாரி பைத்தான் கிடையாது, ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து ஒரு டைனமிக் லாங்குவேஜஸ், ஸ்கிரிப்டிங்ல வரக்கூடிய ஒரு டைனமிக் லாங்குவேஜஸ், இன்டர்பிரட்டர் லாங்குவேஜஸ். அப்ப இதுல வந்து நம்ம டேட்டா டைப்பை எக்ஸ்பிளிசிட்டா டிஃபைன் பண்ண தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணேங்க, நான் இங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன், அது என்ன டேட்டா டைப்னு நான் எங்கேயுமே டிக்ளேர் பண்ணல. டிக்ளேர் பண்ணும்போது இது என்ன டேட்டா டைப்பை சேர்ந்ததுன்னு சொல்லல, நான் அதை தான் எக்ஸ்பிளிசிட்டா டிஃபைன் பண்ண தேவையில்லை. ரன் டைம்ல அதுவே என்ன எடுத்துக்கும் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூ வச்சு இது என்ன டேட்டா டைப்னு அது எடுத்துக்கும். அதே மாதிரி இங்க 2 டைப் ஆஃப் டேட்டா இருக்கு, பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க, இன்னும் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப், அதாவது காம்போசிட் டேட்டா டைப்னு கூட நம்மளால சொல்ல முடியும். சரியா. சோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படிங்கிறது சிங்கிள் வேல்யூவை ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஒரு வேரியபிள்ல ஒரு சிங்கிள் வேல்யூவை ஹோல்ட் பண்ணி வச்சுச்சுன்னா அது பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அதுவே கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுச்சுன்னா அது நான் பிரிமிட்டிவ், which means காம்போசிட் டேட்டா டைப், அது ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்னு கூட சொல்லுவாங்க. சோ அதை பத்தி இங்க பார்க்கலாம். இப்போ இங்க லிஸ்ட் ஆஃப் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், லிஸ்ட் ஆஃப் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் கொடுத்துருப்பேன். இத கோட்ல வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேவா. ஓகே, சோ அப்ப இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிக்குவோம்.
இப்போ அடுத்த டாபிக் நம்ம டேட்டா டைப்புக்குள்ள வந்துட்டோம். ஸோ அப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா HTML-ல ஓகே, இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் டேக் கொடுத்துட்டு primitive data type அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, primitive data type அப்படின்றது வந்துருச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் primitive data type என்னது? நம்பர் டேட்டா டைப் பார்க்க போறோம். அதை இங்க டிஸ்பிளே பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு H4 டேக், அந்த H4 டேக்ல நம்ம டேட்டா டைப் என்னன்னு டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ அதுக்காக இங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்குவோம், num_data. ஓகேவா? இப்போ JS ஃபைல் வாங்க. இப்போ இந்த JS ஃபைல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்பர் டேட்டா டைப் நான் மென்ஷன் பண்ணணும். அப்ப இங்க let அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம், அதுக்குள்ள ஒரு நம்பர் 110078 சம்திங் ஏதோ ஒரு நம்பர். ஓகேவா? சோ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை டிஸ்பிளே பண்ண போறேன். ஓகே, அந்த டிஸ்பிளே பண்றதுக்கு இதே தான் நம்ம போட்டு காப்பி பண்ணிக்கலாம். இங்க வந்து நான் ஐடி நேம் மாத்தணும். ஐடி நேம் வந்து நான் num_dataன்னு வச்சேன். சோ அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர்ங்கிற வேரியபிளை இங்க அசைன் பண்ணிருக்கேன். ஓகே, சோ அப்ப இங்க பாத்தீங்களா நம்பர் டேட்டா டைப் வந்துருச்சு. இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப இது வந்து ரெஜிஸ்டர் நம்பர்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். இதோட டேட்டா டைப்பை இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு டெக்ஸ்ட் வரணும்னா ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் அப்படின்னு போட்டு இப்ப இந்த ரெண்டும் கன்கார்டினேட் ஆகிறதுக்கு இங்க பிளஸ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரெண்டு வேல்யூ கன்கார்டினேஷனுக்கு பிளஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அதே மாதிரி எனக்கு ஒரு டேட்டா, இப்ப டேட்டா டைப் என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். இந்த இத டேட்டா டைப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம எந்த டேட்டா டைப்பை கண்டுபிடிக்க நினைக்கிறோமோ அந்த வேரியபிள் நேம் கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன டேட்டா டைப்னு டிஸ்பிளே ஆயிடும். பாத்தீங்களா? டேட்டா டைப் 1 மினிட் டேட்டா டைப் இஸ் பாத்தீங்களா நம்பர் அப்படின்னு வந்துருச்சா? இது என்ன டேட்டா டைப், இது வேல்யூ, இது என்ன டேட்டா டைப்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா? இதே மாதிரி அடுத்த டேட்டா டைப் பார்ப்போம். அடுத்த டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். சோ அப்ப இதவே நான் அப்படியே ஒரு காப்பி பண்ணி போட்டு ஐடியை மாத்துவேன். நல்லா பாருங்க, நான் காப்பி பண்ணி போடுறதுனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, கிளியரா வாட்ச் பண்ணிக்கோங்க. எது str டேட்டா, இங்க ஐடியை மாத்துறேன்னா சோ ஐடி கண்டிப்பா மாத்தணும். ஓகே, இந்த 2 string data type and then இப்ப நான் இங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். let st_name வச்சுக்குவோம், ஸ்டூடெண்டோட நேம். இப்ப நான் இங்க டிஸ்பிளே பண்றேன். ஓகே, and then இப்ப டிஸ்பிளே பண்றதுக்கு இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ அப்ப இங்க நம்ம என்ன ஐடி வச்சிருக்கோம் அந்த ஐடி நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஓகே, இங்க வந்து எது டிஸ்பிளே ஆகணுமோ அந்த வேரியபிள் நேம் கரெக்டா கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் நேம் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். சோ ஸ்டூடெண்ட் நேம் அங்க விஷயம் வந்துருச்சா? இப்ப இந்த இடத்துல அதே மாதிரி டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்னு வந்துருச்சா? சோ புரியுதா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு? சோ ரெண்டு டேட்டா டைப் பார்த்துட்டோம். இப்ப அடுத்த டேட்டா டைப் போறதுக்கு முன்னாடி நம்பர்ல நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப இங்க நான் நார்மல் நம்பர் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2e2 அப்படின்னு யூஸ் பண்றேன். இங்க வேல்யூ மாறி இருக்கும் பாருங்க, 200 மாறி இருக்கா? 2e2ன்னு கொடுத்துருக்கேன் 200. இந்த ஈங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த ஈங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும்னா எக்ஸ்போனன்ட். இதோட மீனிங் என்னன்னா 2 into 10 to the பவருக்கு நான் இங்க உங்களுக்கு கேப் யூஸ் பண்றேன். 10 to the power 2 இதான். அப்ப 10 to the power 2 ஓட வேல்யூ என்ன? 100. 10 into 10 100. 100 into 2 200. அதனால ரிசல்ட் வரும். சோ அந்த e represents 10. அதுக்கு எக்ஸ்போனன்ட் ரெப்ரசென்ட் 10. அங்க பக்கத்துல 2 கொடுத்துருக்கேன் 10 power 2. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் 2க்கு பதிலா 4 கொடுத்தேன் அப்படின்னா 10 to the power 4ன்னு அர்த்தம். சோ அப்ப 10 to the power 4க்கு இங்க என்ன வேல்யூ வந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரியான வேல்யூஸும் நம்மளால நம்பர் டேட்டா டைப்ல யூஸ் பண்ணிக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ அப்ப நம்பர் பார்த்துட்டோம், ஸ்ட்ரிங் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? பூலியன். பூலியன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல இங்க HTML-ல கூட கிரியேட் பண்ணிடுவோம். பூலியன் டேட்டா டைப் இங்க ஐடி மாத்திருங்க, ஃபுல் டேட்டான்னு வச்சுக்குவோம். இங்க பூலியன் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்றதுக்கு let is underscore boolன்னு ஒரு வேரியபிள் நேம். நான் இப்ப இங்க ட்ரூன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ப இதை வந்து நான் இங்க டிஸ்பிளே பண்றேன் அப்படின்னா
அவுட்புட் சாரி டிஸ்ப்ளே பண்றேன் அப்படின்னா இங்க ஐடி மாத்தணும். இந்த இடத்துல சும்மா ஒரு டெக்ஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக அது போட்டிருக்கேன். our student is bool. இதை இங்க மென்ஷன் பண்ணணும். இங்க பாத்தீங்களா are your student ட்ரூங்கிறது வந்துருச்சு. இது என்ன டேட்டா டைப்ங்கிறது இங்க டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இது பூலியன் டேட்டா டைப். அது போக undefined null சிம்பிள் இருக்கா, undefined data type. சோ அதே மாதிரி காப்பி பண்ணி ஒரு இது நான் போட்டுக்குவோம். undefined data type, null data type, symbol data type. undefined க்கு நான் இங்க ஐடி வந்து u1 வச்சுக்கிறேன். nullக்கு null underscore data ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி பூலுக்கு சாரி சிம்பிளுக்கு வந்து sim underscore data. ஓகே, HTML ஃபைல்ல என்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. சோ அப்ப இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் null மென்ஷன் பண்றதுக்கு let dob equal to இப்போ இந்த அதாவது இந்த வேரியபிளுக்கு எனக்கு என்ன வேல்யூ வருமே தெரியாது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல null அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இங்க நான் வந்து அதை டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்க. null underscore data இந்த dob இங்க கொடுங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல dob வந்து null அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி அதோட டேட்டா டைப் ஆப்ஜெக்ட்னு காமிக்குதா. சோ இது ஒரு null வேல்யூங்கிறதுனால இந்த இடத்துல டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட்னு காமிக்குது. இப்போ அடுத்து வந்து சிம்பிள். சோ சிம்பிளுக்கு நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா let அப்படின்னு போட்டு சிம்பிள்ங்கிறது என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் ஒரு சிம்பிளா கிரியேட் பண்ண எக்ஸாம்பிளுக்கு இங்க let reg ன்னு போட்டு equal to symbol அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பண்ணிட்டு நான் இப்ப இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். let new underscore user அப்படின்னு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த reg அப்படிங்கிறதுக்கு 1001 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா? ஈக்குவல் டு கிடையாது, கோலன். ஓகே, சோ அப்ப நான் இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. சிம்பிளுக்கு வந்து ஓகே, நான் undefined data type சொல்லல நினைக்கிறேன். சரி சொல்றேன், நான் சிம்பிளை சொல்லிட்டு சொல்றேன். சோ அப்ப இந்த இடத்துல சிம்பிள் டேட்டா டைப்புக்கு sim underscore data register number அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட். இதுல நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இங்க நான் நியூ யூசர்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன்னா அந்த நியூ யூசரை இங்க கொடுத்து அது ஒரு அரே சப்ஸ்கிரிப்ட்ல நான் reg அப்படின்னு கொடுக்குறேன். சிம்பிள் நான் கிரியேட் பண்ண சிம்பிள் reg. அந்த சிம்பிளுக்கு நான் 1001 அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல நான் reg மென்ஷன் பண்ணலாம். மென்ஷன் பண்ணா இந்த இடத்துல காமிக்குது பாத்தீங்களா சிம்பிள் டேட்டா டைப்ல அந்த சிம்பிளுக்கு என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருந்தேன் அதை டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். இது என்ன டேட்டா டைப், சிம்பிள் டேட்டா டைப் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம சிம்பிள் நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை சிம்பிள்னாலும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லா இந்த reg-ங்கிற இது ஒரு சிம்பிளா இப்ப செயல்படும், வேரியபிளா செயல்படாது, ஒரு சிம்பிள் ஆயிரும். சோ அப்ப அந்த சிம்பிளுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கறத கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த மெத்தடாலஜி. ஓகே, undefined data type பாத்துறோம். நான் undefined data type மென்ஷன் பண்ணேன். ஒண்ணும் undefined ஈஸி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு letன்னு போட்டு gender அப்படின்னு ஒரு வேரியபிள் வேல்யூ கொடுக்கல, நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஜெண்டருக்கு அந்த வேரியபிளுக்கு நான் வேல்யூவே கிரியேட் பண்ணல. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் undefined data type. டேட்டா டைப்பை கிரியேட் என்ன டேட்டா டைப்னா அது டிஃபைன் ஆகல. ஏன்னா வேல்யூ வந்தா தானே அது என்ன டேட்டா டைப்னு சொல்லும். வேல்யூ கொடுக்கலன்னா அது எப்படி சொல்லும்? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் underscore data அதோட மாத்திக்கிறேன், ஜெண்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல அந்த வேரியபிள் நேம்
இந்த இடத்துல அந்த வேரியபிள் நேம். இப்ப நாலாவதுல பாருங்க அன்டிஃபைன்ட் டேட்டா டைப்ல பாருங்க ஜெண்டர் அன்டிஃபைன்ட் வந்துருச்சு. ஏன்னா அதுக்குள்ள வேல்யூ எதுவுமே கொடுக்கல. சோ அன்டிஃபைன்ட். சோ அது என்ன டேட்டா டைப்ங்கிறது இங்க டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேவா? சரி. சோ அப்ப primitive டேட்டா டைப்ஸ்ல எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து நான் primitive காம்போசிட் டேட்டா டைப் பார்க்கலாம். காம்போசிட் டேட்டா டைப்னா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஐ மீன் நான் primitiveங்கிறது மோர் தென் ஒன் வேல்யூஸை ஒரே வேரியபிள்ல நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே. சோ அப்ப primitive டேட்டா நான் primitive நெக்ஸ்ட் பார்ப்போம். நான் primitive ஃபர்ஸ்ட் அரே பார்த்துப்போம். லெட்னு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கலெக்ஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ண போறேன். சோ ரெஜிஸ்டர் நம்பர் அண்டர்ஸ்கோர் கலெக்ஷன், அதுக்குள்ள அரே சப்ஸ்கிரிப்ட், அதுல 1001 ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் நான் அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன். ஓகேவா? ஓகே. சோ அப்ப ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்க நான் அதை டிஸ்ப்ளே பண்றதுக்கு இங்க ஒரு HTML எலிமெண்ட்க்குள்ள வரேன். அகைன் H1ல நான் ஹெட்டிங் மாதிரி போட்டுக்குவோம். நான் primitive டேட்டா டைப் அப்படின்னு போட்டுக்குவோம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து இதுல இது அரே டேட்டா டைப்பை பத்தி பார்க்க போறோம். ஓகே. H4 அண்ட் தென் ஐடி வந்து ஓகே ARR அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஓகேவா? H4ல வந்து ARR அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஓகே. இப்போ இங்க வாங்க, இங்க நான் கிரியேட் பண்ணிட்டேன், அரே கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அதை எப்படி டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிட்டு இதுல நான் டேட்டா டைப்போட இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுல நான் அந்த ARR டேட்டா கலெக்ஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு போடுவோம். கலெக்ஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் போடுவோம். இந்த இடத்துல அந்த நம்ம அரே கிரியேட் பண்ணோம்ல ஒரு வேரியபிள், சோ இத இங்க நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்ப பாருங்க கீழே நான் அந்த கலெக்ஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர்ல என்னெல்லாம் ரெஜிஸ்டர் நம்ம கொடுத்தனா அது எல்லாமே இங்க டிஸ்ப்ளே இருக்கா. இதுதான் அரே டைப். ஆனா அரேல என்ன பண்ணணும்னா சிமிலர் டேட்டா டைப்ஸ் மட்டும் தான், எல்லாமே நம்பர் டேட்டா டைப். சோ அப்படிதான் ஸ்டோர் பண்ண முடியுமே தவிர எல்லாத்தையும் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது அரேல வந்து கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டைப்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுவே ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் இப்ப நான் இங்க பாத்துருக்கிறதுல என்ன பண்ணிருக்கோம், அரே பார்த்து முடிச்சிட்டோம். ஆப்ஜெக்ட் பார்ப்போம். அடுத்து ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ல நம்மளால என்ன பண்ணோம்னா டிஃபரெண்ட் கலெக்ஷன் ஆஃப் டிஃபரெண்ட் டேட்டா டைப் வேல்யூஸை நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். சோ அது எப்படிங்கிறது தான் இதுல பார்ப்போம். சோ அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெட் அப்படின்ற ஒரு வேரியபிள், சரி அந்த கீவேர்டு, அதுல எம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேம். அந்த எம்ப் வேரியபிள் நேமுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்றத பாருங்க. எம்ப்ளாயியோட நேம் ஆக்சுவலா ஸ்ட்ரிங்ல இருக்கும். ஓகேவா? சோ அப்ப எம்ப்ளாயியோட நேம் நான் ஸ்டோர் பண்றேன் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். கமா அடுத்து வந்து எம்ப்ளாயியோட எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்பர்ஸ்ல இருக்கும். சோ 6. சோ அப்ப இங்க நான் டிஃபரெண்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப அதை டிஸ்ப்ளே பண்ணி பாக்குறதுக்கு இங்க HTML எனக்கு தேவை. சோ அதனால இந்த எலமெண்ட்டை அடுத்து யூஸ் பண்ணுவோம். இங்கேயே என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும் நம்ம. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல ARRக்கு பதிலா நான் ஒரு டேட்டாவை அந்த ஐடியை மாத்திக்கிறேன். மாத்திட்டு இந்த இதை காப்பி பண்ணி இங்க போட்டுட்டு இங்கேயும் நான் ஐடியை மாத்துறேன். சோ இப்ப இங்க எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நான் இங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன் பாத்தீங்களா, எம்ப்னு. சோ இப்ப இந்த எம்ப் நான் இங்க கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நான் கொடுத்திருக்கேன் அது ஆப்ஜெக்ட், ஏன்னா அது ஆப்ஜெக்ட். சோ அதுக்கு ஆப்ஜெக்டா இருக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பர்டிகுலர் வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கணும்னா அந்த கீயை வச்சு யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு எம்ப் அண்டர்ஸ்கோர் நேம், எனக்கு நேம் வேணும்னா இந்த கீயை வச்சு எடுக்கணும். அந்த 6ங்கிற வேல்யூ எனக்கு வேணும்னா எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற கீயை வச்சு எடுக்கணும். இப்ப நான் நேம் எனக்கு வேணும்னா எதுக்கு இந்த அரே சப்ஸ்கிரிப்ட் போட்டு அதுக்குள்ள எம்ப் அண்டர்ஸ்கோர் நேம். இப்ப பாருங்க நேம் மட்டும் வந்துருக்கு, எம்ப்ளாயியோட அந்த நேம் மட்டும் வந்துருக்கு, டிஸ்ப்ளே இருக்கா. சோ அதே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த இடத்துல எம்ப் அண்டர்ஸ்கோர் நேமுக்கு பதிலா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீட்டா இந்த மாதிரி வந்துடும். சோ உங்களுக்கு வேல்யூ புரியும் நினைக்கிறேன். அடுத்த டேட்டா டைப் காம்போசிட் டேட்டா டைப்ல டேட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம்.
ஸோ இதுலயே நம்ம வழக்கம் போல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட் டேட்டா டைப்போட முடியும் நமக்கு. டேட் டேட்டா டைப், இதுல டேட் அண்டர்ஸ்கோர் டேட்டா ஐடி மாத்திக்கிட்டேன். இப்போ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா லெட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி டேட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். நியூ டேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து கரண்ட் டேட்டா எடுக்கிறதுக்காக. இப்போ கரண்டா சிஸ்டம் டேட் என்னவோ அதை எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் இதை டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல சாரி இந்த இடத்துல ஐடி மாத்தணும், டேட் அண்டர்ஸ்கோர் டேட்டா. இதுல கரண்ட் டேட்னு வச்சுக்குவோம், கரண்ட் டேட். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம இந்த டேட்டை என்ன வேரியபிள் சொல்றோம், டேட்டுங்கிற வேரியபிள் சொல்றோம். ஸோ அப்ப கீழே பாருங்க, இன்னைக்கு டேட் டைம் ஸ்டாம்ப் போட வந்துடும். என்ன டைம் ஸ்டாம்ப்ல நம்ம இருக்கோம், என்ன டைம், என்ன டேட்டு இப்படின்னு கரண்ட் டேட்டை வியூ பண்ணி பார்த்தோம். இதுக்கு யூஸ் பண்ண சொல்லிக்கலாம். ஸோ அப்ப இதுல கம்ப்ளீட்டா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் டேட்டா வேரியபிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.